தொடர்ச்சியாக மாண்புமிகு நீதிபதி கவாய் அவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் அவமதிக்கும் விதமாகவும் நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீர்ப்பாய சீர்திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் முடிந்த பின் வழக்கு இழுத்தடிக்க ஒன்றிய அரசு ஏன் முயற்சிக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பினை வழங்கிவிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு எத்தனை அவமதிப்புகள், எத்தனை அச்சுறுத்தல்கள், நீதிக்கு இப்படி ஒரு சோதனையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தேஜஸ்வி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பதிலளித்துள்ள தேஜஸ்வி அவர்கள், என்னை பொறுத்தவரை சிறந்த முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் கூறுவேன் என்று பதிலளித்திருக்கிறார். சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தின் தீர்மானத்தின்படி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மனு தாக்கல் செய்துள்ளது. இன்றைய தலையங்கம் திருந்தா தேர்தல் ஆணையம் என்று தலைப்பிடப்பட்டு, அதாவது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளது.